இந்த காணொளியில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கான பொருள் உன்னை விட்டு போகாது. உனக்கு தெ- அதாவது உனக்கு இல்லாத பொருள் உன்னிடம் என்ன செஞ்சாலும் இருக்காது. இது ஒரு கான்செப்ட். இது எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோன்னா, இது ஒரு வகையில் பேசிக் தான். ஆனால் இதை முழுமையாக வச்சிட்ருக்க முடியாது. இதை நார்மலாக பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இப்போ எனக்கு ஒரு நார்மலாக ஒரு 50 கோடி கிடைக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு வேண்டியது. நான் 500 கோடிக்கு தேடிக்கிட்டு இருக்கேன்னா அது எனக்கு கிடைக்காது. அப்படிங்கிற கணக்கில் நம்ம சொல்கிறோம். இந்த இந்த அர்த்தத்தில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் உனக்கானது உன்னை தேடி வரும், உனக்கு இல்லாதது உன்னை என்ன என்ன செஞ்சாலும் விட்டு போயிடும்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே எத்தனை பேர்த்துக்கு அவங்களுக்கானது மட்டும்தான் வந்திருக்கு, அவங்களுக்கு இல்லாததும் அவங்களுக்கு வேண்டாததும் வந்திருக்கே. ஒரு கார்மிக்கான ஒரு பர்சன் ஒரு அன்பான ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறாங்க. அவங்க அது அவங்களுக்கானது தான் வந்திருக்கணுன்னா, அவங்கள விட்டு போகணுன்னா போயிடும்ல. ஆனால் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு மனம் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து இறந்து போகிற குடும்பத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி உனக்கு சேரணும் அப்படிங்கிறது இவங்க நன்மையை சொல்கிறாங்களா, தீமையை சொல்கிறாங்களா? ஆனால் உனக்கானது உன்னை சேரணுங்கிறது ஆறுதல் படுத்தும்போது சொல்கிறாங்க இல்லையா? ஒரு துன்பமாக இருக்கும்போது கவலைப்படாத, உனக்கானதும் இப்போது இன்னொன்று, அதாவது ஒரு பிரிவு வருது ஒரு 2 பேத்துக்கும், நண்பர்களோ காதலர்களோ கணவன்களோ எந்த உறவாக இருந்தாலும் சரி. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தங்க பிரிஞ்சு போயிடறாங்க, ஏதோ சண்டை போடுறாங்கன்னா கவலைப்படாத, உனக்காண்டி உள்ளது தான் உன்கிட்ட இருக்கும், மித்ததெல்லாம் போயிடும் அப்புறம் அப்படின்னு ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தையை. அப்போ இந்த பூமியில் எனக்கானது என்னை தேடி வரணும்னு நான் எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு டைம் லிமிட் சொல்லியிருக்காங்களா? இப்போ எனக்காண்டி என்னை காத்து வரும்னு சொன்னால், ஒரு 21 வயசு 25 வயசு இருக்க பெண் எனக்காண்டி என்னை நோக்கி காத்திருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்காண்டி இல்லாதது வந்ததுன்னா அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னா எப்படி இதை எடுத்துக்கிறது? இதுதான் இங்கே மனிதர்கள் மேலோட்டமாக சொன்ன விஷயத்த, சூட்சமமாக சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க ஒரு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரியாமல் விட்டுறோம். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி மனம் போல் வாழ்வுன்னு நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக. எண்ணம்னா என்ன, மனம்னா என்ன, அது போல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் இங்கே விஷயம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகாது அப்படின்னா, ஆழமாக இதை பார்க்கும்போது என்ன தோணும்? ஒரு துன்பத்தில், ஒரு துயரத்தில், ஒரு 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 அவமானத்தில், ஒரு நம்பிக்கை துரோகத்தில் ஒருத்தன் செத்துருப்பான். அந்த நேரத்தில் அங்கே பிரிஞ்சு போய் அந்த வழியில் துடிக்கும்போது ஒரு ஆறுதல் தான், உனக்கு எது தேவையில்லையோ அது உன்னை விட்டு போயிடும், இது உனக்கு இருக்கணும்னா இருந்திருக்கும்னு சொல்கிறோம். அதே நன்மையான நேரத்தில் உள்ள இடத்துல என்ன சொல்லுவோம்? உனக்கானது உன்னை விட்டு சேரும், உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்னென்னா, எந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிறது? அதனால தான் மனிதர்கள் குழம்பி போகிறாங்க. ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. இப்போது நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கானது உன்னிடம் இருந்தது, இப்போ அது உனக்கு இல்லை, அதான் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? இந்த ஆறுதல் கேட்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா இடத்துக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி தான் இறைவன். உனக்கானது உன்னை உன்னை அடையும், உனக்கானது உன்னை விட்டு பிரிந்து விடும்னா, இறைவன் நம்ம நோக்கி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது நமக்கானது. வரவே இல்லைன்னா எப்படி அது? அப்போ அது என்னோடது இல்லையா? இது சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தான் மொத்த கதையும் இருக்குது. இதை மனிதர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நம்ம யோசித்தா மட்டும்தான் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏற்றுக்கிற தன்மை இருந்தாலே இங்கே எதிர்பார்ப்பு இருக்காது. எது வந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்காது. நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வலிக்கும். அதுவும் எதிர்பார்ப்பும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கும் போது தான் ரொம்ப ரொம்ப வலிக்கும். அப்போது
எதனால இந்த எதிர்பார்ப்பு வருதுங்கிறது தெரியணும். அந்த எதிர்பார்ப்பு வந்து சரியானதான்னு புரியணும். அந்த எதிர்பார்ப்பு வந்து நியாயமா? இது வந்து சுயநலமா யோசிக்கிறோமா? இல்ல பொதுநலமா யோசிக்கிறோமான்னு யோசிச்சுட்டு, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி முடிவெடுக்க திறன். 2வது என்னன்னா, அந்த ஒரு விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும் தான் இந்த இந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போக முடியும். இதில ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, கூட இருக்கிறவங்க வந்து உங்கள வந்து சரியா கைட் பண்ணாம, தப்பா கைட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. வாழ்க்கை வந்து இன்னும் அதில பாழத்துல படுகுழியில விழுந்துரும். அப்போ நீங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்ல இல்லாம, நீங்க வந்து ஒரு பொசசிவ்னஸ்ஸா இருந்தீங்கன்னா, இன்னும் சுத்தம். அப்போ வாழ்க்கை வந்து திசை மாறி போறத விட, சூறாவளியில சிக்கின ஒரு சின்ன தூசு மாரி நீங்க ஆக வேண்டியது இருக்கும். அதனால இங்க வந்து யார்கிட்டயும் வந்து பச்சாபிதானமா நம்ம ஆறுதல் படுத்தணும், அப்படின்னு நெனச்சுக்காம, முதல்ல செல்ஃப் லவ் அப்படின்னு கத்துக்கணும். எனக்கு நான் போதும் அப்படின்னு. அதுக்காண்டி அது சோகமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டயோ, ஒரு பாசமில்லாத அப்பா, அம்மாகிட்டயோ, இந்த ஒரு நண்பர்கள் வந்து நன் நன் நிலையில் இல்லாத நிலையிலோ சொல்லல. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க வந்து அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கணும், செல்ஃப் லவ் வச்சிருக்கணும். அப்பதான் இத பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் பண்ற தன்மை நம்ம இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கு நண்பனா இருக்கவன் நாளைக்கு எதிரியா போயிருவான். நாளைக்கு நண்பனா இருக்கவன் அ திடீர்னு வேற ஒருத்தவங்களுக்கு நண்பனா போயிருவான். அப்ப இந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அது அப்பா, அம்மாவும் சரி, ஹஸ்பண்டும் சரி, குழந்தைங்களும் சரி, இது இந்த மாற்றம் எல்லா பக்கமும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு பக்குவம் வந்து எல்லா எல்லா நேரத்துலயும் இருக்குன்னு சொல்ல அந்த நேரத்தில வந்துரும்னு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம மனச தயார் நிலைப்படுத்தி எந்த சூழ்நிலையும் நம்ம ஏத்துக்கிற தன்மைய பக்குவத்த கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த சூழ்நிலைய கையாள முடியும். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் காதல் கொள்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீட்ல. சம்மதத்தோட எல்லாமே வாழ்றாங்க. அவங்களும் ரொம்ப கேரிங்கா லவ்வா இருக்காங்க. ஒரு 1 மந்த் ஆகுது. இந்த மாரி ஒரு காதல் உண்டா? இந்த மாரி ஒரு அன்பு உண்டாங்கிற லெவல்ல கணவன் மனைவி உண்டான்னு வாழ்றாங்க. வாழ்ந்தே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு பிரியத சொல்லியோ, ஒரு ஆக்சிடென்ட்லயோ, இல்ல ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து இல்லாம போற டைம்ல என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையே தலைகீழா மாறிடுது இல்லையா? அப்போ வந்து அந்த பெண் எப்படி எதிர்கொண்டு வாழணும் அப்படிங்கிற தன்மை இல்லாம போயிருது. அதுக்காண்டி இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு நெனச்சா வாழ முடியும்? அப்படி இல்ல. எந்த நேரத்தில என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காதுங்கிறது மனித வாழ்க்கையில நிச்சயம் இல்லைங்கிறத புரிதல் இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நல்லா இருக்கவங்க நல்லா இல்லாம போவாங்க. நல்லா இல்லாதவங்க நல்லா இருப்பாங்கங்கிறது அந்த கான்செப்ட்ல பேச வரல. என்ன வேணா நடக்கலாம். மனித வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம். சமீபத்தில ஒரு விஷயம் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த லேடி வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க அவங்கள இந்த மாரி என்ன யாருன்னு என்னன்னு விசாரிக்கும்போது பார்த்தா, அவங்க ஒரு பைலட்டாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1984, 85ல அந்த டைம்ல கிரிக்கெட்ல பிளேயராம். அந்த ஒரு ஃப்ளைட் ஓட்டுற பொண்ணு அ ஒரு 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 கிரிக்கெட் பிளேயர வந்து ஹஸ்பண்டா வச்சுட்டுருக்க ஒரு பொண்ணுக்கு பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கிற நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆ அத பார்க்குற நமக்கு அத விட ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்ப வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம். அதானே? அதனால தான் நம்ம எல்லாத்தையும் தாங்குற பக்குவத்தோடையும், நம்ம வந்து யார்ட்டயும் வந்து ஆறுதல் கேட்டு ஏங்கி நிக்கிற மாரியும், ஒன் மோர் ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து சரியா இல்ல. அவன திருந்துவான், திருந்துவான். அவன திருத்திருவோம். அவன புரிய வச்சுருவோம். நம்ம அன்பால புரிய வச்சுருவோம் அப்படின்னு சினிமாலயும், கதையிலயும் வேணா ஈஸியா இருக்கும். அந்த சினிமா கதையிலலாம் வந்து என்னன்னா, அவங்க வந்து சொல்றது அந்த அந்த அம் ம் அதாவது 30 வருஷ வாழ்க்கைய அவங்க 3 நிமிஷத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க ஒரு 90 வருஷ வாழ்க்கைய வந்து அவங்க 3 மணி நேரத்தில சொல்லி முடிச்சுருவாங்க. அது வேற. அத மாரி வச்சுக்கிட்டு நம்ம இங்க கற்பனை பண்ணக்கூடாது. இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க பக்கத்தில கேரிங்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃபு ஒரு ஒரு ஃபேமிலிய பார்த்து நம்மளும் இந்த மாரி ஹஸ்பண்ட் நம்மளும் வச்சுக்கலையேன்னு சொல்லக்கூடாது. அவர் ரூ. 50,00,000 சம்பாரிப்பாரு. உங்க வீட்டுக்காரர் 50,000 சம்பாரிப்பாரு. அத வச்சுக்கிட்டு அவர குத்தி காட்டுறதோ, அவள கேவலப்படுத்துறதோ, அந்த மாரி கம்பேர் பண்றதோ வாழக்கூடாது. இந்த "அடுத்தாத்து அம்புஜத்த பார்த்தேளா, ஆ அவ வந்து" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாரி வந்து அ நம்ம வந்து நம்ம சட்டியில என்ன அகப்பையில இருக்கோ, அது மட்டும் தான் எடுத்து பயன்படுத்தணும். இன்னொருத்தவங்க பக்கத்தில இருக்க சட்டிய பார்த்துட்டு, அதே மாரி நமக்கு இல்லையேன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி மனிதர்கள் வந்து என்னன்னா, சின்ன சின்ன பேசிக் நீட்ஸ வந்து பேசிக்கான வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள நம்ம கத்துக் குடுத்து, சின்ன வயசுலேருந்தே வளர்த்தம்போது ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் இந்த சமூகத்தில சரிசமமா வாழ முடியும். அந்த தன்மைய நம்ம இனிமையாவது வளர்க்கணும். ஒன் மோர் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க ஆண்கள் வந்து பெண்கள திருமணம் பண்றதுக்கு நகை வரதட்சணையாவோ, இல்ல போட்டு கல்யாணம் பண்றாங்க இல்லையா? இப்போ 25 பவுனு, 20 பவுனு, 10 பவுனு, 15 பவுனுங்கிறது மிடில் கிளாஸ்ல 25 பவுனு, 30 பவுனு சாதாரணமா இருந்துச்சு.
பெரியவங்கலாம் பெரிய பணம் கொஞ்சம் பணம் வச்சுருக்கவங்கலாம் 50 பவுனு, 75 பவுனு, 100 பவுனு, 300 பவுன்லாம் போட்டாங்க. இப்போ அப்படி இல்ல. பெண்கள் மாறணும்.